இன்றைக்கி வந்து மிளகூட்டலும் வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி. மிளகூட்டலில் காய் வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி அலம்பி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் துவரம் பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். மிளகூட்டலுக்கு அரைக்கிறதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய். இந்த பக்கம் பச்சடிக்கு வந்து தேங்காயும் 3 பச்சை மிளகா அரைச்சி அதில் விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பை தாளிக்கணும். அதே மாதிரி மிளகூட்டலுக்கு நம்ம இதை வேக வச்சுட்டு இந்த நான் சொன்ன இந்த அரைச்சதையும் விட்டு இந்த துவரம் பருப்பையும் அதில் போட்டு இறக்கி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சா மிளகூட்டல் ரெடி. இந்த பக்கம் தயிர் பச்சடியும் ரெடி. நான் அப்புறமா செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு சமையல் சாதம், நெய்வேத்திய சாதம், பருப்பும் நெய்யும் போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நெய்வேத்திய சாதம். இந்த பக்கம் நான் சொன்ன காயெல்லாம் போட்டு மிளகூட்டல், காயை போட்டு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சொன்ன அரைச்சி விட்ட அந்த சாமானும் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் அரைச்சி விடணும். துவரம் பருப்பும் போடணும். அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோடனே கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை. இந்த பக்கம் தயிர் பச்சடிக்கு தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி அதுக்கப்புறமா தயிரும் விட்டாச்சு நான், ஏன்னா இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு. கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் தயிர் பச்சடிக்கு மட்டும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். சாப்பிட வாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.